ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்ம இயற்கையாக கிடைக்கிற இலைகளை வச்சு நம்ம ஹெர்பல் ஆயில் தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கறிவேப்பிலை. நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மருதாணி இலை இல்லை, மருதாணி பூக்களும் அதனுடைய காய்களும் எடுத்திருக்கேன். வித்தியாசமாக மருதாணி இலைகள்லேயும் அதிக அளவு இருக்குது. அதை விட என்ன இருக்குது அப்படின்னா, மருதாணி பூக்கள்லேயும் காய்கள்லேயும் அதிக அளவு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ இந்த கருவேப்பிலையை அவ்வளோ இலையும் நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒத்தையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதிக அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் மருதாணி இலையை தான் நம்ம சேர்க்க போகிறோம். மருதாணி இலை கொஞ்சமாக சேர்த்தா போதும். இன்றைக்கி அதிகமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மருதாணி பூக்களையும் மருதாணி விதைகளும் தான் எடுத்துருக்கோம். எல்லா இலையும் உருவாச்சு இந்த மாதிரி பாருங்கள். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உருவி எடுத்துக்கோங்க. மருதாணி எதுக்கு தேய்ப்பாங்க அப்படின்னா, முடியெல்லாம் நல்லா கருப்பாகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலைகளை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் மருதாணி இலையும் மருதாணி பூ மருதாணி காய்கள் இதை எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வைக்காமல் வீட்டிலே இணலில் காய வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கருவேப்பிலையும் நல்லா காய வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்ல முடி வளரும். கருவேப்பிலை எண்ணெயை தேய்க்கிறத விட டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை சாப்பிட்டாலே நமக்கு முடி உதிர்தல் ரொம்ப அதிகமாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி காய வச்சு பொடி பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட்டாலும் நமக்கு அது ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கக்கூடியது கருவேப்பிலை. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காய வச்சு ஒரு 2 நாள் நல்ல நிழலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி கீரை உங்களுக்கு கிடச்சிச்சு, கரிசலாங்கண்ணி இலை இருந்துச்சுனாலும் நீங்கள் கரிசலாங்கண்ணி இலை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இலை நமக்கு கிடைக்கல, அதனால் கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துருக்கேன். நான் எது சேர்த்தாலும் நல்லா அதிக அளவில் குவான்டிட்டி சேர்க்கப்போ தான் நமக்கு அதை நம்ம வச்சு அதிக நாள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு 1/2 லிட்ரு செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், மொத்தம் 2 லிட்டராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரில் 1/2 லிட்டர் மட்டும்தான் ஊற்றி காய்க்க போகிறோம். மீதி 1/2 லிட்டர் அப்படியே இருக்கட்டும். பாத்திரம் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாமே நிறைய பொங்கும். 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அன்றைக்கி. உங்களுக்கு இதை விட நல்லா குவான்டிட்டியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற நல்லெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தலைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் நம்ம உடம்பு சூட்டை குறைக்கக்கூடியது. விளக்கெண்ணெய் அதை விட அதிக அற்புதமான எண்ணெய் இது. இப்போ நம்ம தனித்தனியாக எல்லா எண்ணெயும் நம்ம தேய்க்க முடியாது. அதனால் தேங்காய் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மீதி 1/2 லிட்டரை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். மொத்தம் தேங்காய் 1 லிட்டர், இது 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி பொடி. உங்களை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இலையை இதை மாதிரி காய வச்சு பொடியாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 எண்ணெயும் சேர்த்தாச்சு, கரிசலாங்கண்ணி பொடியையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொடியை கீழே பிடிச்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம 3 எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப அதிகமாக பொங்கும். அதனால் நல்லா அதிகமான அளவு பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு எடுக்கீங்களோ 1:2ங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூடாகணும். கரிசலாங்கண்ணி பொடி கரிஞ்சிடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பொங்கும். பொங்குறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் 2 நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு நாள்லே காஞ்சிரும். மழை நேரம்னா கூடுதல் நாள் ஆகும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பொங்குது. இந்த மாதிரி நல்லா பொங்கணும். இன்னும் நிறைய பொங்கும். நீங்கள் பொங்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பொங்குறதெல்லாம் நின்னதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அவ்வளோ எண்ணெயும் பொங்கி வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நிறைய பொங்கும். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் 3 எண்ணெயும் சேர்த்ததுனால நமக்கு எண்ணெய் அதிகமாக பொங்கி வெளியே வருது. இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, எண்ணெய் எல்லாம் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மருதாணி காய்களையும் மருதாணி பூக்களையும் சேர்க்க போகிறேன். இப்போவும் நிறைய பொங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியும் இவ்வளோ ஆனால் பொங்கி வருது. அதனால் இதை விட நல்லா கனமான உயரமான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ அழகாக பொங்கி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போது
ஏன்னா சிந்திடும் வெளியில். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பொங்குறது நின்னதுக்கு அப்புறம் நம்ம திரும்பியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பொங்குறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மருதாணி பூக்களும் காய்களையும் சேர்த்தாச்சு. இன்னும் நம்ம கருவேப்பிலை மட்டும் தான் சேர்க்கலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கருவேப்பிலை சேர்க்குறேன்னா. இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு பொடியாக ஆக்கி சேர்க்கணுனாலும் நீங்கள் பொடியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலையை காய வச்சு அப்படியே போட்டாச்சு. கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை மற்றும் மருதாணி பூக்கள் மற்றும் காய்கள் எது கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணி அற்புதமான இலை. அது கருவேப்பிலை இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹெர்பல். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றலை. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 1/2 லிட்டர் தான் ஊற்றி காய்ச்சிருக்கேன். இன்னும் 1/2 லிட்டர் இருக்குது. எல்லா எண்ணெயுமே இந்த கருவேப்பிலையும் மருதாணி பூக்கள் எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். அப்போ தான் அதோடய சத்துக்கள் எல்லாமே எண்ணெய்க்கு கிடைக்கும். அதனால் மொத்தமாக நான் ஊற்றலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இலைகள் எல்லாமே நல்ல கலர் மாறணும். நல்ல கோல்டன் கலரில் பொரியிற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்ல கலர் மாறணும். இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம வடிகட்டுறப்ப நல்ல பிளாக் கலரில் ஆயிரும் நமக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில். நம்ம வீட்டிலே தயாரிச்சிடலாம். எங்கேயுமே போய் வாங்க வேண்டியதில்லை. உங்களுக்கு கிடைக்கிற கருவேப்பிலை, மருதாணி இலை, மருதாணி பூக்கள் காய்கள் கிடைக்கலன்னா நீங்கள் இலைகளையுமே நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கரிசலாங்கண்ணி இலை, இவ்வளோ தான். வேறு எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கி வரட்டும். இதை நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்ல கலர் எல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சோம்னா ரொம்ப பொங்காது. நல்லா வேகணும். கருவேப்பில் அந்த மருதாணி இலை, பூக்கள், காய்கள் எல்லாமே நல்லா வேகணும். மருதாணி பூக்கள் ரொம்ப அதிகமாக நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு உடம்புக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். நம்ம அதே ஹீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கி கலர் தன்னாலே மாறிடும். இப்போ இதை நம்ம சூடு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் வெயிலில் ஒரு வாரத்துக்கு நம்ம டெய்லி வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல வெயிலில் வச்சு எடுக்கணும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கலர் இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலராக மாறலை. நீங்கள் வெயிலில் இன்னும் நல்ல எண்ணெயை அப்படியே அந்த பாத்திரத்தோடய வச்சுருங்க. கீழே எல்லாமே நமக்கு அந்த கரிசலாங்கண்ணி பொடியெல்லாம் இருக்குது பாருங்கள். எண்ணெய் எல்லாமே கம்ப்ளீட்டாக கலர் மாறிடுச்சு. பிளாக் கலர், ப்ரௌன் கலர்கிட்ட வந்துடும் நமக்கு. இந்த எண்ணெயை நம்ம அப்படியே தேய்க்க முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி சன்லைட்டில் வச்சு எடுக்கணும். ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம வச்சிடணும். இப்போ நமக்கு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு டே நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மீதி இருக்கிற 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை இந்த எண்ணெய் கூட அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அது ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் இன்னும் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் 5 டேஸ்க்கு நல்லா காய வச்சாச்சு. மொத்தம் 7 டேஸ் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேயில் நம்ம வெறும் எண்ணெய் ஊற்றாமல் காய வச்சேன். அடுத்து நல்லா வெயிலில் காய வச்சப்பறம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. மீதி இருக்க 1/2 லிட்டர் எண்ணெயை நான் இப்போ சேர்த்துட்டேன். நம்ம சேர்க்காமல் இருந்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு 2 லிட்டர் எண்ணெய் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நமக்கு கிடைக்கிறது 1 லிட்டர் தான் கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா நமக்கு எண்ணெயில் நல்லா ஊறிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 1 லிட்டர் கேனு. 1 லிட்டர் கேனுக்கு தான் வருது நமக்கு. ஏற்கனவே 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஆனால் நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் எண்ணெயில் ஊற வச்சிங்க எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். மருதாணியும் கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது, உடல் குளிர்ச்சியும் கூட. இளநரை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல இருந்தே தேய்ச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு கலரும் ரொம்ப மாறாது, வெள்ளை முடி அதிகமாக வராது. இந்த மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வடிகட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கருவேப்பிலை எல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து திரும்ப இன்னும் ஒரு 1 லிட்டர் எண்ணெய் இதில் ஊற்றி வச்சு திரும்பியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை தூர போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்ததை திரும்பவும் அதே இதில் நம்ம 1 லிட்டர் சேர்த்துக்கலாம்.
இதே எண்ணெயை நம்ம திரும்பவும் இன்னும் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் தூர போடாமல் அதே எண்ணெயில் ஊற வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் எப்படியுமே கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு எண்ணெய் கூட சேர்ந்து நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஹேர் ஆயிலாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. வீட்டிலே 3 பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.